ஆஹா கல்யாணம் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, புது வீடுக்கு போன மகா ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா, மகாவே சூர்யா மட்டும் தனியாக விட்டுட்டு மற்ற எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போய்ட்டு நாங்கள் காலையில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இது எதுக்காக வந்து பண்ணியிருக்காங்கன்னா, கோடீஸ்வரி வந்து மகாவும் சூர்யாவும் சந்தோஷமாக இருக்கணும், நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்க 2 பேர் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, மகாவும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. மகா பார்த்திங்கன்னா வேணுனே பைப்பை வந்து உடையாமையே ஸ்பேனர் வச்சு அந்த பைப்பை கழட்டி தண்ணி வர மாதிரி பண்ணி இல்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. சூர்யாவும் பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மகாவும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கௌதம் வந்து இவங்க வீடு வாங்கினதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. கௌதமும் சித்ரா தேவியும் இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, ச்சே இவங்க சந்தோஷமாகவே வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ பிளானும் பண்ணுறோம், ஆனால் அவங்க எதையாவது பண்ணி சந்தோஷமாக தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா வயிறு எறிகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் மீறி பார்த்திங்க அப்படின்னா சூர்யா வந்து கௌதம் கிட்ட விட்ட சவாலில் வந்து ஜெயிச்சு வராரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி மட்டும் ஜெயிச்சுட்டா காலம் ஃபுல்லாக கௌதம் வந்து சூர்யாவுக்கு அடிமையாக தான் இருக்க போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.